Hi and welcome to Zee Tamil வழங்கும் எவரெஸ்ட் மசாலா அஞ்சரைப்பட்டி. கொடைக்கானல்ல ஹில் கிரெஸ்ட் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே சில்வர் ஸ்பூன் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா சூப்பரான டிஷ்ஷஸ்லாம் கிடைக்குது. அதில் வந்து வித்தியாசமாக எக் சப்பாத்தி அப்படின்னு ஒன்று போடுறாங்களாம். வித்தியாசமான விஷயம் இல்லை, அது சும்மா விடலாமா? விடவே கூடாது, போய் டேஸ்ட் பண்ணணும். அதுக்காக தான் போயிட்டுருக்கேன், வாங்க. ஹில் கிரெஸ்ட் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அதில் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஐட்டம் என்ன அப்படின்னா எக் சப்பாத்தி. இந்த எக் சப்பாத்தி வந்து நம்ம இன்னைக்கு டேஸ்ட் பண்ண போகிறோம். எங்களுக்காக ஒரு எக் சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். இதோ வந்துருச்சு எக் சப்பாத்தி. தேங்க்யூ. பிரமாதம். 4 பீஸாக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பீட்சா மாதிரி இருக்குது. அந்த எஃபெக்டே பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? சப்பாத்தியோட டேஸ்ட்டோட எக்கு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் மசாலாலாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. அவ்வளோ பிரமாதமாக இருக்குது, சான்ஸே இல்லை. நீங்கள் கொடைக்கானல் வந்தால் இந்த மாதிரி வித்தியாசமான டிஷ்ஷஸ் எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. இன்றைக்கி நம்மளுக்கு அஞ்சரைப்பட்டியில் ஏகப்பட்ட ரெசிபிஸ் இருக்குங்க. குக்கிங் ரெசிபிஸ்லாம் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் திரும்ப இங்கே வருவோம். இங்கே வந்துட்டு இந்த எக் சப்பாத்தி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம ஃபைனலாக உங்களுக்கும் கொண்டு வர போகிறோம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு ரெசிபி என்னன்னு போய் பார்ப்போமா? வாங்க. எக் சப்பாத்தி. இன்னைக்கு நம்ம நாட்டு சமையல்ல ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். அது என்ன ரெசிபின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. செல்வம். செல்வம். உங்களோட சொந்த ஊர்? மதுரை. மதுரையிலேருந்து கொடைக்கானலுக்கு எப்போ வந்தீங்க? 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் ஆச்சு. ஸோ உங்களுக்கு இப்போ கொடைக்கானல் கிளைமேட் செட்டே இருக்கும்ல? பிடிச்சிருக்கா கொடைக்கானல்? பிடிச்சிருக்கு. ஸோ கொடைக்கானலில் நீங்கள் என்னவா இருக்கீங்க? ஷெஃபாக இருக்கீங்க. ஸோ எல்லா வெரைட்டிஸும் உங்களுக்கு தெரியும்? தெரியும். என்னென்ன டிஷ்ஷஸ் உங்களோட ஸ்பெஷாலிட்டி? ஸ்பெஷாலிட்டி வந்து நிறைய டேஸ்ட் இருக்குது சார். இப்போ வந்து போட போகிற வந்து ஸ்லைசர் சிக்கன் வித் கேப்சிகம். ஸ்லைஸ்டு சிக்கன் வித் கேப்சிகம். இது நீங்கள் கற்றுக்கிட்டது யார்கிட்ட? செஃப் கிட்ட கற்றுக்கிட்டு. இன்னொரு ஷெஃப் கிட்ட. ஓகே. ஸோ ஜென்ரலாக வந்து கொடைக்கானலில் இப்போ நீங்கள் ஷெஃபாக இருக்கீங்க அப்படின்றீங்க, எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற டிஷ் என்ன? எல்லாரும் விரும்பி சாப்பிட்டு இந்த இதை நம்ம விரும்பி சாப்பிட்றாங்க சார். சிக்கன், இந்த ஸ்லைஸ் சிக்கன் வித் கேப்சிகம் உங்கள் இடத்துல. ஓகே, சூப்பர். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்லைஸ் சிக்கன் வித் கேப்சிகம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லுவோம். எவரெஸ்ட் பெப்பர், சால்ட்டு, எண்ணெய், கொத்தமல்லி தழை, எவரெஸ்ட் மஞ்சள் பொடி, எவரெஸ்ட் கஸ்தூரி மேத்தி, எவரெஸ்ட் மிளகாப்பொடி, சிக்கன், ஆனியன், சீரகம், கேப்சிகம். ஸோ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான், ஆனால் நல்ல டேஸ்டியாக இருக்குமா? நல்லா இருக்கு. ஓகே. ஸோ இப்போ அடுப்பத்தை வச்சுருவோமா? பார்த்துக்கலாம். அடுப்பில் கடாயை வச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றணும் சார். தேவையான ஆயில். அடுத்து வந்து கேப்சிகம் போடணும் சார். ஃபஸ்ட்டு கேப்சிகம். சைனீஸ் டிஷ் எல்லாம் கூட பண்ணுவீங்க? பண்ணுவேன் சார். பண்ணுவேன் சார். ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸு, செஸ்வான் நூடுல்ஸு எல்லாம் பண்ணுவேன். எல்லாமே தெரியும். செட்டிநாடு சிக்கன், செட்டிநாடு சிக்கன், செட்டிநாடு ஃப்ரை, ஜிஞ்சர் சிக்கன், சில்லி சிக்கன், கார்லிக் சிக்கன், சிக்கன் மஞ்சூரியன். இது வந்து ஓரளவுக்கு போய் பொன்னரமாக வரணும். வந்ததுக்கப்புறம் ஆனியன் போடணும் சார். ஆனியன் வந்து நம்ம தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். எவ்வளோ போட்டுக்கலாம். போதும் சார். ரெண்டு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் சார் வந்து சீரகத்தை போடணும் சார். சீரகம் தேவையான அளவு. ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம். ஸோ நீங்கள் பண்ணுறது வந்து ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு இல்லையா? ஒரு ஆள் சாப்பிட்றது சார். ஓகே.
ஸோ சின்ன வயசுலேயே உங்களுக்கு குக்கிங் இன்ட்ரெஸ்ட் இருந்ததா? இருக்குங்க சார், இருந்துச்சு. அடுத்தது என்ன செய்யணும்? கஸ்தூரி மேத்தி. எவரெஸ்ட் கஸ்தூரி மேத்தி. ஆமாம் சார். ஸோ எவரெஸ்ட் கஸ்தூரி மேத்தி சேர்த்தாச்சு. ஆமாம் சார். இது இப்போ 4 சேர்ந்து இப்போ ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சிக்கன் போடணும் சார். சிக்கன் பாயில் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன். ஓ, இது ஏற்கனவே நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம். ஆமாம் சார். பிரமாதமான ஸ்மெல்லு. ஸ்லைஸ்டு சிக்கன் வித் கேப்சிகம். அந்த ஸ்மெல்லே வந்து சான்ஸே இல்லை, அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. ஸோ சிக்கன் செட்டிநாடோட அந்த மசாலா ஒன்று அரைச்சி போடுவீங்கல்ல? ஆமாம் சார். அதில் என்னெல்லாம் போடுவீங்க? அதில் வந்து வரமிளகா, சீரகம், தேங்காய், சோம்பு, மிளகு இதெல்லாம் வந்து பொன்னரத்தில் வதக்கிட்டு நல்லா வதக்கிட்டு அதை வந்து மிக்சிலே அம்மியிலே வச்சு அரைச்சிட்டு அதை வந்து கிரேவி பண்ணுறது. அதை வச்சு கிரேவி பண்ணணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். சார் இப்போ இந்த மாதிரி எல்லாமே ஃப்ரீ ஆயிடுச்சுங்க சார். இதுக்கப்புறம் வந்து லைட்டாக மஞ்சத்தூள். எவரெஸ்ட் மஞ்சத்தூள். மிளகாத்தூள் லைட்டாக. அது வந்து நம்ம தேவையான காரம். ஓகே, எவரெஸ்ட் மிளகாத்தூள். ஸோ இது வந்து ரைஸ் ஐட்டம்ஸோட நல்லா இருக்கும். ரைஸ் ஐட்டம்ஸ் ப்ரெட் இது வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம். ஓ, ஓகே. ப்ரெட் ஆம்லெட் போட்டு வச்சு சாப்பிட்லாம். இப்போ சால்ட்டு போடணும் சார், கொஞ்சமாக சால்ட்டு. கொத்தமல்லி தழை வேணும். ஆமாம் சார். எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் நீங்கள் சட்டுன்னு பண்ணிடுவீங்களா? பழக்கமாக போச்சு. நம்ம உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கோம், உப்பு போட்டோமா? அடுத்து பெப்பர். லாஸ்ட்டு பெப்பர். ஃபைனலாக பெப்பர் தூவணும். ஆமாம். ஸோ நம்மளோட ஸ்லைஸ்டு சிக்கன் வித் கேப்சிகம் ரெடிங்க சார். சூப்பர். இந்த டிஷை டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரீகேப். ஸ்லைஸ்டு சிக்கன் வித் கேப்சிகம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சிக்கனை ப்ரீ பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின குடமிளகா சேர்த்துக்கோங்க. குடமிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதோட தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் சீரகம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதோட தேவையான அளவு எவரெஸ்ட் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாயில் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எவரெஸ்ட் மஞ்சத்தூள், கொஞ்சமாக எவரெஸ்ட் மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. சாட்டே ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி எவரெஸ்ட் மிளகு தூள் சேர்த்தீங்கன்னா உங்களோட ஸ்லைஸ் சிக்கன் வித் கேப்சிகம் தயார். ஸ்லைஸ் சிக்கன் வித் கேப்சிகம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? சரி சார். பிரமாதம். நிஜமாவே ரொம்ப ரொம்ப பிரமாதமான ஒரு ஃப்ளேவர். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். பெட்டி உணவு மருந்தில் இன்னைக்கு ஒரு குயிக் அண்ட் ஈஸி ஸ்டர் ஃப்ரை பார்க்க போகிறீங்க. மீன் வச்சு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். மீன், வெங்காயம், குடைமிளகாய், கிரீன் சில்லி சாஸ், சோயா சாஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, எண்ணெய். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்துட்டு ஃபிஷ் வித் க்ரீன் பெப்பர்ஸ். ஸோ இதை என்ன பண்ண போகிறேன் நான் இப்போ ஃபஸ்ட்டு இந்த சின்ன சின்ன பீசஸாக போன்லெஸ் ஸ்கின்லெஸ் ஃபிஷ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு கொஞ்சம் மேரினேட். ஓகே, வி நீட் டு மேரினேட் திஸ். ஸோ இதில் கொஞ்சம் ஐம் கோயிங் டு ஆட் கொஞ்சம் சோயா சாஸ், கொஞ்சம் green chili paste and இதுக்கு தேவையான உப்பு. ஸோ இதுக்கு தேவையான அளவு எவரெஸ்ட் மிளகுத்தூள். ஸோ பேசிக்காக நம்மளோட மேரினேட் வந்து இப்போ ரெடி. இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 minutes ஊற வச்சிடுறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு 5 to 10 minutes ஊறட்டும். ஸோ நான் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். Stove is on and again heat flame should be high. ஃபிஷ்ஷை வந்துட்டு லேசாக வறுத்துக்கலாம். ஓகே, ஸோ
இப்போ வந்துட்டு நம்ம கடாய் நல்லா வார்ம் ஆயிடுச்சு, சூடாயிடுச்சு ஆயில். I'm going to add the fish pieces. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ஃபிஷ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் குக். இப்போ நான் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன் அதில். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ இட் இஸ் குட். யுவர் வெஜிடபிள்ஸ் ஆல்சோ இந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் வந்துட்டு அதில் நல்லா சோக் ஆகிடும். ஓகே, இப்போ இதில் வந்துட்டு I'm going to add a little bit of ginger garlic paste. ஜஸ்ட் கொஞ்சம் அந்த ஃப்ளேவருக்கு. அது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் வந்துட்டு ஏற்கனவே ஆல்மோஸ்ட் குக். ஸோ இந்த இப்போ வெங்காயமும் இந்த க்ரீன் பெப்பர்ஸும் வந்துட்டு கொஞ்சம் வதங்கணும், அவ்வளோதான். பார்த்தீங்களா எவ்வளோ குயிக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல், ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ற ஸ்டைல் மீன் இது. வீட்லேயே வந்துட்டு ஹெல்த்தியாக நீங்கள் டெஃபினட்டாக ப்ரிப்பேர் பண்ணலாம். சார் நம்ம ஆனியன்ஸ் அண்ட் க்ரீன் பெப்பர்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வதங்கிட்டு இருக்குது. இது கம்ப்ளீட்டாக முடியறதுக்குள்ளே நீங்கள் ரீகேப் பார்த்துருவாங்க. ஃபிஷ் அண்ட் க்ரீன் பெப்பர் ஸ்டர் ஃப்ரை சேமரை. ஒரு பவுலில் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ண ஃபிஷ்ஷு, அதோட சோயா சாஸ், க்ரீன் சில்லி பேஸ்ட், உப்பு, எவரெஸ்ட் பெப்பர் பவுடர் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5-10 நிமிஷம் ஊற வைங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஆயில் கொஞ்சம் ஊற்றி நல்லா சூடானதும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த ஃபிஷ் பீசஸை லேசாக போட்டு சாட்டே பண்ணி எடுத்துருங்க. அது ஆல்மோஸ்ட் வெந்த உடனே வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்க க்ரீன் பெப்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்கி எடுத்தீங்கன்னா ஃபிஷ் அண்ட் க்ரீன் பெப்பர் ஸ்டர் ஃப்ரை ரெடி. என்ன வியூஸ், ஃபிஷ் அண்ட் க்ரீன் பெப்பர் ஸ்டர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இது ஒரு குயிக் அண்ட் ஈஸி இண்டோ சைனீஸ் ரெசிபின்னு வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸைட்டிங்கான டிஷ்ஷோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பட் நீங்கள் எங்கேயும் போகாதீங்க. இன்னும் பல ரெசிபீஸ் ஆன் எவரெஸ்ட் மசாலாஸ் அஞ்சரைப்பட்டி. இன்னைக்கு சமைப்போம் பரிமாறுவோம்ல ரொம்ப வித்தியாசமான ஒரு ரெசிபி நம்ம கற்றுக்க போகிறோம். அது யார் நம்மளுக்கு செஞ்சு காட்ட போகிறாங்கன்றதை பார்ப்போம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். Oh, my name? Yeah, Nirupama Fernandez. I'm from Mumbai. மும்பை. ஸோ கொடைக்கானலுக்கு எப்போ வந்தீங்க? I've come and started a school here called Cornerstone Academy. It's an American syllabus. Oh. And I give a good foundation in English course. English course. आज हमारे लिए क्या डिश बनाने वाले हैं? मैं आज झींगा पुलाव बनाने वाली हूँ. Super. झींगा पुलाव. झींगा ना? Yeah, that's prawns. Prawns. Yeah. ஹிந்தியில் வந்து ஜிங்கா வந்து ப்ரான்ஸ். அந்த ப்ரான்ஸை வச்சு நம்மளுக்கு புலாவ், அந்த நார்த்லேயே பார்த்தீங்கன்னா புலாவ்ன்றது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. அதை வந்து ப்ரான்ஸை வச்சு நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. இதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் சொல்லுங்கள். Tomato, oil, jinga, rice, ginger garlic paste, cloves, coriander leaves, onions, jeera, somb, mint leaves, lemon juice, Everest garam masala, pattai. ஸோ இப்போ வந்து ஜிங்கா புலாவ், அதாவது எறா வச்சு புலாவ் நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. அடுப்பத்தை வச்சுருவோமா? ஸோ ஃபஸ்ட்டு you take the oil, ஸோ நிறைய ஆயில் வேணும். because this is pulao, so It has to. yeah, otherwise the rice will stick, you know. If you put enough oil, it will not stick and it will be separated. எண்ணெய் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதான் அந்த அரிசி வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வரும் அப்படின்றாங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகணும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன இன்க்ரீடியன்ட்டு? We take the onions. Onions. Okay, fine. These are 4 onions, okay? So you need to deep fry them till it becomes golden brown. 4 வெங்காயம். 4 வெங்காயம் எடுத்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும்னு இருக்காங்க. ஸோ எவரெஸ்ட் மசாலா யூஸ் பண்ணியிருக்கீங்களா? Yes, I love Everest masala because they have good flavors and it's very natural, not, you know, mixed around with other things, the local that you get. So I do use a lot of Everest masalas. ஸோ வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்? After this, you have to put the ginger garlic paste. Ginger garlic paste. Okay. And then you put all the full garam masalas. சோம்பு, சீரகம் இதெல்லாம். Yes, yes, Okay, yes. fine.
We need to garnish this prawns pulao at the end, so a little bit will be removed and kept in the bowl. Onions you'll remove a bit. Okay. Yeah. கொஞ்சம் வந்து அந்த வெங்காயத்தை வந்து தனியா எடுத்து வச்சிருவாங்களா, ஏன்னா அந்த புலாவ் மேல கார்னிஷ் பண்றதுக்கு இந்த வெங்காயம் நல்லா இருக்கும் அப்படின்னு. Okay, so the onions are like really good colors come for the onions right Yes, now. it should be golden brown, not black, okay? Yeah, it's So nice just, colors come on. So இப்போ next ginger garlic paste. Yeah, we take the ginger garlic paste. சூப்பரான ஒரு ஸ்மெல். Now we have to take the big garam masalas, the whole garam masalas. பட்டை, கிராம்பு. Patte. Okay. Then there's cloves. பட்டை, கிராம்பு. 1 teaspoon of cloves. Okay. Pepper. One and a half teaspoon of pepper. 1.5 teaspoon pepper. Salt. What do you call this? சோம்பு. Sombar. இது ஒரு 1.5 teaspoon இருக்கும் இல்லையா? Yes. And then jeera. One like this, you know. That's all. கொஞ்சம் ஒரு pinch. Not pinch, little more than pinch. அப்புறம் ஏலக்காய். What do you call this? ஏலக்காய். So there are nearly 10 yelaka. 10 yelaka. 10. நீங்க எல்லாருக்கும் இங்கிலீஷ் சொல்லி தரீங்க, நான் உங்களுக்கு வந்து தமிழ் சொல்லி கொடுக்க போறேன். Yeah, I'm learning with the children now. 1 2 3 4 5. அப்புறம் Sort of. 5க்கு அப்புறம் 6 7 8. I don't know 9. 9 10 and 10. That's all. Next. Can I have coriander? கொத்தமல்லி. Kotthamalli. நிறைய போடணுமா? Nariya. Because that gives a nice flavor. And little for the garnish. Give me the mint. புதினா இலை. Yeah, pudina. This also gives you a nice flavor. So put a lot of pudina also. Are you getting the flavor and the smell, the aroma? சான்ஸே இல்லை. This is North Indian dish. மொஹம்போ குஷ்வா. Good, good. आप खुश हो गए तो हम भी खुश हो गए. And all the ladies should be खुश when they make for their husbands, you know, this கண்டிப்பா nice. வீட்ல வந்து இத நீங்க செஞ்சு கொடுத்த உடனே எல்லாரும் அப்படி சாப்பிட போறாங்க பாருங்க. Now can you give me the Everest garam masala? My whole food depends on Everest masala. It's really so good. சூப்பர். Keep stirring it. So இது வந்து it should not become இது இல்ல, it should not catch with the Yes. cooker. Yes. You should keep on stirring it. Otherwise Yeah, a it may bad get burnt. taste வரும் அப்புறம். Yes. Romba bad taste. You won't feel like eating. Okay, can I have the tomatoes? So now this is 4 takalis. 4 தக்காளி. Yeah. Medium sized takali. So let this cook nicely. So தக்காளி போட்டு how much time do you need? Yeah, it needs to melt with the masala, no? Okay. Sort of mix nicely in the masala. Let it just cook for a little bit. Next இது குக் ஆனதுக்கு அப்புறம் என்ன Then you put the prawns in it. prawns. Okay. Then you put a little salt so that it catches with the masala. And then you fry the rice and then we'll do the rest of it. Okay, fine. தக்காளி நல்லா கரையட்டங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ தக்காளி நல்லா கரைஞ்சிருச்சு. Yes, it's mixed nicely and nice aroma is coming. I haven't made very spicy because we don't eat very spicy, but you can add 3 green chilies at the most if you want, or chili 3 powder. green chili வேணும்னா சேர்த்துக்கலாம் அப்படின்றாங்க, யாருக்கு காரம் அதிகமாக வேணுமோ. அப்படி இல்லைன்னா தேவையில்லை அப்படின்றாங்க. இப்போ அடுத்தது ப்ரான்ஸ் போட்டுடலாமா? Yes, we can put the prawns now. Now mix the prawns. Can we put some salt? Yeah. One teaspoon first, and then you can just see, yeah, 2 teaspoons of salt. சூப்பர்.
இந்த ரைஸை வந்து நீங்க வாட்டர்ல சோக் பண்ணி வச்சிருக்கீங்களா? I soak it for half an hour and then remove the water and then you can cook it because the basmati rice will always come up, it will rise. You can use your other rice also if you want. இந்த ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். half an hour வந்து இந்த ரைஸ் வந்து வாட்டர்ல சோக் பண்ணிருக்காங்க. அப்புறம் வாட்டரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. prawns போட்டோனே சூப்பர் ஸ்மெல். Prawns is always good, na? இப்போ இதுலயே chicken mutton எல்லாமே பண்ணலாமா? Same masala for chicken and mutton also. I use prawns because this will cook faster. Okay. The chicken will take a lot of time, so. So இது actually எவ்வளவு glass rice எடுத்துருக்கீங்க? This is 7 cups, this normal size. Normal 7 cups. அதுக்கு எவ்வளவு water? It is 3/4 kilo. 3/4 kilo. அதுக்கு எவ்வளவு water mix பண்ணணும்? I'll tell you. Once I put that and fry it, your finger should be from the water level so much. That much? Yeah, then only it will separate. Yeah. Okay. So பாத்தீங்களா இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து வீட்ல ஃபாலோ பண்ணுங்க. அதுக்குன்னு சூடா இருக்க தண்ணியில விரல் விட்டுறாதீங்க. அதுக்கு அப்புறம் ரொம்ப அவசரப்படுவீங்க. And I cook it in the cooker because you save a lot of gas. Yeah. And it's better to do it fast cooking than take your own sweet time in the kitchen. So cooker is the best because then your rice also will separate well. Now all the oil is now coming up. Yes. இந்த டிஷ்ஷே அப்படியே சப்பாத்திக்கு சாப்பிடலாம் போல இருக்கே. Even this you can eat with chapati parathas. It will taste very good. Super. You'll lick your fingers. The mouth is watering already. Yeah. Torchika. So now we can put the rice. முக்கால் கிலோ பாஸ்மதி ரைஸ் வீட்டில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ முக்கால் கிலோ 3/4 கிலோ how many people can eat? I think 6 of them. 6. Okay. After it mixes nicely. Now we add the water. Yeah, just add the water. From the rice level, it should be this much. Okay. So இவ்வளோ கரெக்டாக இந்த அளவு வர அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றணும். And now you can just close it. Close the cooker. Now you take the cover and just cover it. And wait for 2 whistles. 2 விசில் வந்ததுன்னா நம்மளோட ஜிங்கா Pulao. புலாவ் ரெடி. Yes. Super. So whom are you going to dedicate this to? Dedicate to Everest masala. No, I mean you can call one of your friends or someone to come and taste it along with us. Yeah, okay, I can do that. One of my teachers is here, so we can just call them. Super. அவங்களோட நம்மளும் இந்த டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சின்னதாக ரீகேப் பார்ப்போம். ஜிங்கா புலாவ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ப்ரான்ஸோட கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, எலுமிச்சம்பழ சாறு எல்லாம் சேர்த்து மேரினேட் பண்ணி ஒரு 2 hours நல்லா மேரினேட் பண்ண விடுங்க. அதுக்கப்புறம் ரைஸை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி சோக் பண்ணி ஒரு 1/2 hour நல்லா சோக் பண்ணி தண்ணியை மட்டும் ட்ரெயின் அவுட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு குக்கர் வைங்க. குக்கரில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதில் இருக்கிற பாதி வெங்காயத்தை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த வெங்காயத்தோடையே பட்டை சேர்த்துக்கோங்க, கிராம்பு சேர்த்துக்கோங்க, மிளகு சேர்த்துக்கோங்க, சோம்பு சேர்த்துக்கோங்க, சீரகம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விடுங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு புதினா சேர்த்துக்கோங்க, எவரெஸ்ட் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க, தக்காளி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி நல்லா கரையிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. தக்காளி கரைஞ்சதுக்கு அப்புறம் ஏற்கனவே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கிற ப்ரான்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தேவையான அளவு ரைஸ் சேர்த்துக்கோங்க. ரைஸோட கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 2 விசில் வந்ததுன்னா உங்களோட ஜிங்கா புலாவ் தயாருங்க. வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் எழில். உங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட் எல்லாம் பிடிக்கும்? நார்மலா நான் பிரியாணினா அவ்வளோ இஷ்டப்பட்டு சாப்பிடுவேன். எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர் ஸ்பெஷாலிட்டி பிரியாணி சாப்பிடுறது என்னோட பழக்கம். ஸோ அந்த விதத்துல இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட் நிரு வந்து
பிரியாணி என்னோட ஃபேவரட் பண்ணிருக்காங்க. புலாவ் இன்னைக்கு அவங்க வந்து ப்ரான்ஸ் வச்சு புலாவ். ஓகே, prawn pulav. ஓகே. Whatever, இது பேஸ் ஸ்மெல் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. So I'm waiting to taste it. Yeah. இவங்க நல்லா சமைப்பாங்களா? பிரமாதமா சமைப்பாங்கங்க. இவங்க பிரியாணி சாப்பிடுறதுக்காகவே நாங்க அடிக்கடி இங்க கொடைக்கானல் வருவோம். சரி சரி, அப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். Sure. Take this one, yeah. எப்படி இருக்கு? பிரமாதமா இருக்கு. மொகேம்போ குஷுவா. अच्छी बात है कि आप कुछ हो गए. நிஜமாவே பிரமாதமான ஒரு புலாவோட ரெசிபி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரானோட டேஸ்ட், அந்த புலாவ்ல போட்டிருக்கிற அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்ந்து சான்ஸே கிடையாது. அவ்வளோ வண்டர்ஃபுல்லா இருக்கு. குழந்தைக்கும் கொடுங்க. சாப்பிட மாட்டாங்களா? சூப்பர். Thank you so much madam. அருமையான ஒரு ரெசிபி எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. Thank you so much. I hope it's useful for all the women out there. Also for men. Mainly for men. Okay, for men also. In emergency, you can just cook for yourself. ஆமா. Yeah, good. நிஜமாவே சூப்பர் ரெசிபி. நான் உங்கள் செஃப் கஜபதி. நாம இன்னைக்கு அறுசுவை ஒரு சுவை நிகழ்ச்சியில் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டிஷ்ஷு பிஸ்தா சாய் துக்குடா. நம்ம தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாமா? பால், சர்க்கரை, பிரெட், ஸ்வீட்லெஸ் கோவா, பிஸ்தா, கலர் பவுடர், எண்ணெய். நம்ம இப்போ தேவையான பொருட்களை பார்த்தாச்சு. எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். முதல்ல நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். கடாய் எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம அதில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த பிரெட்டை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் தேவையான ஆயிலை இதெல்லாம் நம்ம போட்டுக்கிறோம். இப்போ நம்ம வந்து இந்த பிரெட் இந்த மாதிரி நான் ஆர்டின் ஷேப்பில் எனக்கு வேணுன்றதுனால நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஆர்டின்ஸு. இப்போ நான் இந்த பிரெட்டை எப்படி கட் பண்ணேன்றதை பற்றி உங்களுக்கு நான் ஒரு சொல்லிடுறேன். பாருங்கள், இது மாதிரி தான் நமக்கு வந்து மார்க்கெட்டில் இந்த மாதிரி பிரெட்டு கிடைக்குது. அந்த ஷேப் வந்து நான் இந்த மாதிரி ஆர்டின் ஷேப்பில் ஒரு மோல்டு வச்சுருக்கேன். மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஷேப்பில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டாரு, ஹார்ட்டு, ஸ்கொயரு, க்யூபு, அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் சைஸஸ் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். நான் ஆர்டின் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஆர்டினில் வந்து இந்த பிரெட்டை எப்படி கட் பண்ணுன்றதை காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிள், யார் வேணால் செய்யலாம் இதை. பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆர்டின் ஷேப்பில் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஒரு பிரெட்டில் நீங்கள் வந்து ஒரு 2-3 ஷேப்ஸ் கட் பண்ணி எடுக்கலாம். அந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கட் பண்ண பீசஸ் தான் வந்து இந்த பவுலில் உங்களுக்கு போட்டு வச்சுருக்கேன். இப்போது ஆயில் சூடாகிடுச்சு. நம்ம இதை கட் பண்ணி வச்சுருக்க இந்த ப்ரெட்டை வந்து நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இந்த பிளேட்டிங்கை வச்சுருக்கேன். நம்ம இதில் தான் போட போகிறோம். அதனால் இதை எடுத்து வச்சிடுறேன். ஒவ்வொரு ப்ரெட்டாக நம்ம வந்து ஆயிலில் போடுறோம். ஆயில் நல்ல பதத்தில் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அதை லைட்டாக திருப்பி விடுறோம். இப்போ தான் ஈவனாக 2 பக்கமும் ஒரே கலராக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது ஆர்டின். இப்போ ஒவ்வொரு இதுவும் பார்க்குறதுக்கு இப்போ நம்ம முதல்ல போட்டதெல்லாம் பொரிஞ்சிருக்கு. அதை நம்ம எடுத்துடுறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் அந்த பிரெட் ஆர்டின் ஷேப்பில் இருக்கிறது நல்லா தெரியும். நீங்கள் வந்து வீட்டில் ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். ஏதாவது திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னா கூட அந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ஜாஸ்தி டைம் இல்லை, எக்ஸ்பென்சிவும் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க ப்ரெட்டுங்களை வச்சு இந்த ஷேப் தான் போடணும் அப்படின்னு இல்லை. நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு 2-3 பேர் திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க, அவங்களுக்கு வந்து ஸ்வீட் ஏதாவது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னும் போது நம்ம வீட்டில் இருக்க ப்ரெட்டை வச்சு ஒரு 5 மினிட்ஸில் கூட இதை ரெடி பண்ணி கொடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நான் பொரிச்சிட்டேன்.
பொரிச்சு எடுத்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போது நம்ம இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தபடியாக இதுக்குண்டான மில்க் வந்து நம்ம எப்படி பாயில் பண்ணி அதில் ஸ்டஃப் பண்ணுறோன்றதை பற்றி பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டோம். நம்ம இப்போ இதில் ஒரு ஃபேன் எடுத்து வச்சுக்கிறோம். ஃபேனில் 1 கப் ஆஃப் மில்க் வந்து ஆட் பண்ணுறோம். நம்ம மில்க் பாயில் ஆகிட்டுருக்கு. இந்த மில்க்கு கூட நம்ம இந்த ஸ்வீட்லெஸ் கோவாவையும் ஆட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்வீட் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது கூட நம்ம ஏன் இந்த பிஸ்தாவையும் சேர்க்குறேன்னா, இந்த பிஸ்தாவை பற்றி நான் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். இந்த பிஸ்தாவுக்கானது மற்ற பயிர் வகைகளில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எந்த பயிருக்குமே உலக லெவலில் ஒரு தினம் கொண்டாடலை. ஆனால் இந்த பிஸ்தாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அயல் நாடுகளில் இந்த பிஸ்தாவுக்காக ஒரு தினம் கொண்டாடுறாங்க. இது எவ்வளோ பேருக்கு ரீச் ஆகிருக்குன்றதை விட நம்ம சவுத் இந்தியாவில் ரீச் ஆகிருக்குமான்றது எனக்கு தெரியல. இந்த பிஸ்தாவோட பயன்பாடுகளை பார்த்தீங்கன்னா ஹை ஃபைபர். இது வந்து நம்ம உடலுக்கு டெய்லி நம்ம பயன்படுத்திட்டு வந்தால் நம்ம முதுமையிலையும் இளமை இருக்குன்றது பெரியவங்களோட கருத்து. இப்போ இந்த கோவா இதில் எதுக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோன்னா, இது சுகர்லெஸ் கோவா. இந்த குழந்தைங்களுக்கு வந்து லோ ஃபேட்டாக இருக்க குழந்தைங்க வந்து குழந்தைங்களே ரொம்ப நிறைய ஃபுட்டு எடுத்துக்காமல் ரொம்ப லீனாக இருப்பாங்க. இந்த கோவா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன வயசுலேருந்து சேர்த்துட்டு வந்தால் அவங்க ஹெல்த்தியாக இருக்கவும் இதில் இந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கும்போது நிறைய வந்து குழந்தைங்களுக்கு தேவையான விட்டமின், அயரன் இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கவும் ஒரு சில வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ ரெடி ஆகிட்டு இருக்க கோவா நம்ம இது கூட இந்த பிஸ்தா கிரானுவல்ஸையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுத்து. நம்ம இதோட இந்த கலர் ஆட் பண்ணுறோம். ஒரு சிலர் கலர் தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கலர் போடாமல் நம்ம நேச்சுரல்ஸ் எல்லோ கலர் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். நம்ம முழுக்க இதை வந்து பசும்பாலில் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கலர் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் ஒரு பொன்னிறமாக தான் வந்திருக்கும். வேணும் அப்படின்னா பயன்படுத்திக்கலாம், வேண்டான்னாலும் நம்ம அதை தவிர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் இதை சேர்த்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக வந்திருக்கும். இது முடிஞ்சிடுது. இதை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடுறோம். இதில் இந்த ப்ரெட்டை வந்து ஒரு பவுலில் எடுத்து நம்ம போட்டுக்கிறோம். போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்தா மில்க் வந்து இதில் போட்டுக்கிறோம். இதுக்கு மேலே நம்ம இந்த சுகர் வச்சுருக்கோம். இந்த சுகரை டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறோம். மேலே பிஸ்தா சாய் துக்குடா ரெடி. நாம் இதை டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாம். பிஸ்தா சாய் துக்குடா செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம். அதில் ஒரு கடாய் வைக்கிறோம். கடாய் வச்சதும் சூடானதை எண்ணெய் ஊற்றுறோம். ஆர்டின் ஷேப்பாக கட் பண்ண ப்ரெட்டை இப்போ பொரிச்சு எடுத்துக்கிறோம். இன்னொரு பக்கம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃபேன் வைக்கிறோம். அந்த ஃபேனில் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணுறோம். அந்த மில்கோட ஸ்வீட்லெஸ் கோவா ஆட் பண்ணுறோம். நம்ம பிஸ்தா இப்போ ஆட் பண்ணிட்டோம். பிஸ்தாவோட கொஞ்சம் கலர் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்க அந்த ப்ரெட்டை எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த மில்கை வந்து அந்த பிஸ்தாவில் போட்டு சோக் பண்ணுறோம். டாப்பிங்கில் சுகர் போட்டு ஒரு பவுலில் சர்வ் பண்ணால் நம்ம பிஸ்தா சாய் கூட ரெடி. உங்கள் எல்லாருக்கும் இந்த டிஷ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்தது நாளைக்கு வேற ஒரு டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செஃப் கஜபதி. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என் சமையல் அறையில் நான் உங்க கங்கா. ஸோ இன்னைக்கு என்னோட கிச்சன்ல உங்களுக்காக நான் குக் பண்ணி காட்ட போற டிஷ்ஷோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மூங்கு டிக்கியா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆலு டிக்கி மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வாங்க. பாசிப்பயிறு, உருளைக்கிழங்கு, எவரெஸ்ட் மிளகாய் தூள், எவரெஸ்ட் மஞ்சள் தூள், கிராம்பு, பட்டை, இஞ்சி, உப்பு, ஜீரகம், எண்ணெய், அரிசி மாவு. மூங்கு டிக்கியா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. மிக்ஸி ஜார்ல வந்து ஊற வச்ச பாசிப்பயிரை ஆட் பண்ண போறேன்.
இதோட கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதோட வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட வந்து பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட வந்து எவரெஸ்ட் மிளகாய் தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. எவரெஸ்ட் மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா இப்போ அரைச்சாச்சு. அரைச்ச இந்த மிக்சரை வந்து இந்த பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். நான் உருளைக்கிழங்கு வந்து ஆல்ரெடி வந்து கட் பண்ணி நல்லா ஊற வச்சிருக்கேன். ஸோ இதை இதோட ஆட் பண்றேன். ஸோ இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து நல்லா மசிஞ்சு வச்சுக்கலாம். இதோட வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம நல்லா ரவுண்ட் பால் ஷேப்ல வந்து பிடிக்க போறோம். ஸோ அந்த பதத்துக்கு வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நல்லா இது பிசைஞ்சு வச்சாச்சு. ஷாலோ ஃப்ரை பண்றதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதை வந்து ரவுண்ட் ஷேப்ல இல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்ல கூட பிடிச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நான் டவால வந்து போடுறேன். இதை வந்து நீங்க வேணும்னா வந்து ஒரு பிரெட் கிரம்ஸ்ல டிப் பண்ணி கூட போடலாம். நல்லா கிறிஸ்பியா வரும்.
இது ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஈவினிங் டிஷ்ஷாக இருக்கும், நல்ல ஹெல்த்தியான ஒரு பர்ஃபெக்டான ஈவினிங் டிஷ்ஷாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் 2 மினிட்ஸ் நம்ம மூங்கு டிக்கியா ரெடி ஆகிடும். ஸோ இது எப்படி பண்ணோட ரீகேப்பை நீங்கள் பாருங்கள். மூங்கு டிக்கியா செய்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் பாசிப்பயிறு ஆட் பண்ணிக்கோங்க, உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, பட்டை ஆட் பண்ணிக்கோங்க, கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க, கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க, எவரெஸ்ட் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, எவரெஸ்ட் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்ச இந்த மிக்சரை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மசிஞ்சு வச்சுக்கோங்க. இதோட அரிசி மாவு சேர்த்து நல்லா மசிஞ்சுக்கோங்க. தவா எடுத்துக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மசிஞ்ச இந்த மாவை வந்து ரவுண்ட் ஷேப்பாக பிடிச்சு எண்ணெயில் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா மூங்கு டிக்கியா ரெடி. மூங்கு டிக்கி எப்படி பண்ணுன்ற ரீகேப் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்கா இருக்கும். ஸோ கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். செட்டில் தன் டேக் கேர்ஸ் மிகங்க சைனிங் ஆஃப். பை. ஹில் கிரஸ்ட் எக் சப்பாத்தி எப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்ட்டு காலையில் நான் யோசிச்சுட்டே இருந்தேங்க. இப்போ அதை தான் நம்ம கற்றுக்க போகிறோம். போய் கற்றுப்போமா வாங்க. வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். ரவி. ஸோ ஹில் கிரஸ்ட் எக் சப்பாத்தி ஆமாங்க. எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க? நார்மலாக நம்ம மாவு இருக்குல்ல, கோதுமை நம்ம வீட்டுக்கு சப்பாத்தி பண்ணுற மாதிரியே பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மாவை நம்ம சப்பாத்தி போடுற மாதிரியே தேய்ச்சிக்கிட்டு அதை அடுப்பில் பற்ற வச்சு நம்ம போட்டு எடுத்துட்டு லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த எக் கலவை மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல அதை மேலே அப்ளை பண்ணி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதை கட் பண்ணி சர்வ் பண்ணுவோம். ஓகே, போட்டு எங்களுக்கு காமிங்க. உடச்சி ஊற்றிக்கிட்டோம். அதில் பெப்பரு, ஆனியன், உங்களுக்கு தேவையான அளவு ஆனியன், பெப்பர் கொஞ்சம் அதிகமாக, கொஞ்சம் கொத்தமல்லி தழை வேணும்னா உங்களுக்கு புதினா, பச்சை மிளகா, ஸ்பைசி அதிகமாக வேணும்னா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு தேவையான அளவு நீங்கள். ஓகே. ஸோ இதை திருப்பி போட்டால் எக் சப்பாத்தி ரெடி. ஆமாம். சூப்பர். எக் சப்பாத்தி எப்படி நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டாரு. நிஜமாவே அருமையான ஒரு டேஸ்ட்டோட நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாரு. ஓகேங்க, நாளைக்கு மீண்டும் எவரெஸ்ட் மசாலா 5 படியில் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Kaushik signing off. Bye bye.